ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனுவில். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே காலங்காத்தால எழுந்து தலைக்கு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிச்சு அக்கம் பக்கத்துலலாம் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது தான் வழக்கம். இந்த வருஷம் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப சேஃபா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு மீனுவில்ல தீபாவளிக்காக பூந்தி லட்டு அண்ட் ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே நான் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பூந்தி லட்டு பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் முந்திரி, திராட்சை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சோண்டு சாஃப்ரான், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா சூடானதும் பூந்தி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டு இந்த மாதிரி பூந்தி தட்டிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஓசை அடங்கினதும் பூந்திகளை எடுத்துருங்க. பூந்தி தட்டு இல்லைன்னாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் நீங்கள் பூந்தி பண்ணிக்கலாம். இப்போது பேனில் அந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதில் முதல்ல முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு பாதி ரோஸ்ட் ஆனதும் கிராம்பு, திராட்சை ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சர்க்கரையை ஆட் பண்ணி 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 1/3 கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை இதில் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கிளறி கொடுங்க. பூந்தி ஓரளவுக்கு ஊறினதும் இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் பூக்க ஆரம்பிக்கும் சைடில். அந்த டைமில் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும். சூப்பரான லட்டுக்கள் ரெடி. அடுத்தது ரிப்பன் பக்கோடாக்கு 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் பயத்த மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், தேவைக்கேற்ற உப்பு, காரம், பெருங்காயம். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி இலகலாக பிசைஞ்சுக்கோங்க. அச்சில் போடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 3/4 அச்சில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சிக்கோங்க.
இது மாதிரி 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ரிப்பன் பக்கோடாவை ரிமூவ் பண்ணிடுங்க. கரகரன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி. இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, பூந்தி மாவு தண்ணியா இருந்ததுனாக்கா பூந்தி நீட்டமா வரும். ஸோ முத்து முத்தா பூந்தி வரணும் அப்படின்னாக்கா அந்த மாவு கரைச்சிக்கிறத வந்து கரெக்டாக கரைச்சிக்கோங்க. டிப் நம்பர் 2, நம்ம லட்டு பிடிக்கும் போது கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்க லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைனாக்கா அது பூத்துரும், அதுக்கப்புறம் உங்களால லட்டு பிடிக்க முடியாது. டிப் நம்பர் 3, நீங்கள் ஒரு தடவையும் பூந்தி தட்டிட்டு இந்த மாதிரி பேக்கில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணாதான் ஒரு தடவையும் பூந்தி முத்து முத்தா வரும். நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது மாவு கொஞ்சம் இலகலா இருந்ததுன்னாக்கா நம்மளுக்கு புழியறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புழியணும். ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம வந்து தட்டை வீடியோ அண்ட் மைசூர் பாக் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.